ஸோ இந்த திருவள்ளுவர் அப்ப எழுதுறாரு திருக்குறள் நம்ம கிட்ட வந்து சேர்றது எவ்வளவு டைம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்துல யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா கோடிக்கணக்கான பேருக்கு உடனே போய் சேர்ந்துரும். அப்படி ஒரு டிஜிட்டல் பொற்காலத்துல இருக்கிறோம் நம்ம. அப்ப நம்மளால எவ்வளவு நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும், எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லணும். 20 வருஷம் கழிச்சு நடக்க போற தற்கொலைய நாம இப்ப நிறுத்துறோம். 10 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு கொலையை இப்ப நாம நிறுத்திட்டு இருக்கோம். சினிமா மீடியா கன்ஸ்ட்ரக்டிவாகவும் சாதிக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். பட்டிமன்றம் என்டர்டைன்மெண்ட் தான், அடுத்தவங்களுக்கு தகராறு பார்க்கறது என்டர்டைன்மெண்ட் தான், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு அழகான சைக்கலாஜிக்கல் விஷயத்த சொன்னா நிச்சயம் அந்த படம் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ண தாமு அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு மாணவர்களுக்காக நல்ல விஷயங்கள் பேசுறேன். நானே அழைக்கிறேன். உங்க தான் ஆமா. ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலா இவருடைய பேர் வந்து சிவகுமார். என்னோட ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்ட்ல ஒரு பெட் இருக்கும், ரைட்ல ஒரு பெட் இருக்கும். ரைட் சைட் பெட்ல நான் படுத்திருப்பேன், லெஃப்ட்ல ஒரு படுத்திருப்பேன். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டு இருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர். கைத்தட்டு. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பட்டம் ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் இதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கு அப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படி ஒரு காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்கு. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத்தில், அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தா இளையராஜா சாரை வச்சு படம் பண்ற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கு நான் வர மாட்டேன். இன்னைக்கு அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்க எப்படி கை தட்டணும்? அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிக்கல. இவர் வந்து வித்யாதரன். வித்யாநிலை கல்விதான். அதெல்லாம் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடை நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமோட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில கொண்டு போனோம்னா 25 கேமரா அங்கே இருக்கு. கைதட்டினாங்க. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூல்ல நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேயும் நிறைய ரெட் இருக்கு பாருங்க. கேமரா திருப்பாங்க. அந்த ரெட்டு கையில தான் இருக்கு இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாகும். நான் போகிற இடத்துல இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமே கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கல. 31 லட்சம் மாணவர்கள் சந்திச்சிருக்கேன். அதனால ஒரு கடமை. டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு இந்த கட்டளை, வேற யாருன்னா கட்டளைட்டு இருந்தானா கூட பாதியில போயிருப்பேன். கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முதல்ல வித்யாதரனுடைய அம்மாக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கெல்லாம் இருக்காங்க. அம்மா எங்க? அம்மா எழுந்து நெல்லுங்க. எங்க இருக்கீங்க பாருங்க. தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு அவர் டாக்டர். அவர் குட்டி வயசுல பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமா இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் காஸ்டியூம்ல கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைல கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்துறீங்க. நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாதான் கண்ணு மாற்றம் வரும். இப்போ பாருங்க, ஒரு அழகாக காம்பேர் பண்ணி பேர் நடக்குங்க. நந்தினிக்கு கை தட்டுங்க. இது ப்ரொஃபஷனல். அந்த ஒக்கபிலரி அந்த வார்த்தைகள் வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபிலரி வர்றது காரணம் வந்திருப்பாங்க. கை தட்டுங்க தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு.
இந்த படம் நல்லா ஓடணும்னு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்கா இது பிளஸ்ஸிங்கா கை தட்டினா இப்படி இருக்காது, வேற லெவல்ல இருக்கு. நல்லா ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் இருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனதை பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனா யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாம ஒரு டைரக்டர் முழுமையா அதுக்குன்னு ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பன். ஸோ அதனால என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராம். ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நிதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம், அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷனல் ப்ரைட் அவார்டு ராஷ்டிரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி படம், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்துல. வாழ்த்துக்கள். நன்றி.